பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாழடைந்த வீட்டைப் போன்றவர். ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், எவருடைய இதயத்தில் குர்ஆனின் எந்த பகுதியும் மனனமாக இல்லையோ அவர் பாழடைந்த வீட்டைப் போன்றவராவார் என ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். பாழடைந்த வீட்டுக்கு ஒப்பிட்டு கூறியதின் நுட்பமான கருத்து இருக்கிறது. அதாவது, காலியாக இருக்கும் வீட்டை பிசாசு ஆக்கிரமித்து கொள்ளும் என்று நபிமொழி போன்ற புதுமொழி போன்ற எந்த இதயத்தில் பரிசுத்த குர்ஆனின் திருவசனம் இல்லாமல் காலியாக இருக்கிறதோ அதில் ஷைத்தான் ஆதிக்கம் இடம்பெற்று விடுவான். இந்த ஹதீஸில் குர்ஆன் இடம்பெறாத இதயத்தில் பாழடைந்த வீடு என கூறியிருப்பதன் குர்ஆனை மனனம் செய்வது பற்றி எந்த அளவு வலியுறுத்தி கூறியுள்ளார்கள் என்பது தெரிந்து கொள்ளலாம். எந்த வீட்டில் குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படுகிறதோ அங்கு குழந்தை பாக்கியம் அதிகமாகும், நன்மையும் பர்க்கத்தும் பெருகும், மலக்குகள் அங்கு வருகை தருகிறார்கள், ஷைத்தான்கள் அவ்விடத்தை விட்டு ஓடிவிடுகிறார்கள். எந்த வீட்டில் குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படவில்லையோ அங்கு வறுமையும் பர்க்கத்தின்மையும் ஏற்படும், அவ்வீட்டிலிருந்து மலக்குகள் வெளியாகி ஷைத்தான்கள் நுழைந்து விடுவார்கள் என்பதாக ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். காலியான வீடு என்பது குர்ஆன் ஓதப்படாத வீடுதான் என இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியுள்ளார்கள். இக்கருத்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளதாகவும் சிலர் அறிவித்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவனுடைய குர்ஆன் ஷரீஃபை நம் அனைவரும் தங்களுடைய வீடுகளில் ஓதக்கூடியவர்களாகவும் அதன்படி அமல் செய்யக்கூடியவர்களாகவும் முழு உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை தந்தருள் புரிவானாக. இந்த ஹதீஸின்படி அமல் செய்ய நல் உதவி பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.